ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கட்சியை எடுத்துட்டா அந்த கட்சியில போய் உறுப்பினராகி அந்த கட்சியில வேலைகளை செய்து என்ன பண்ணுவாங்க, முன்னுக்கு வருவாங்க. எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. ஒரு கட்சியில போனோடனே பொறுப்புகள்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க ஒரு அடிப்படை உறுப்பினரா இருந்து அந்த கட்சிக்கு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செஞ்சு படிப்படியா ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் ஒரு கட்சிக்குள்ள போய் குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த குழப்பத்துல குளிர் காஞ்சி நான் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இவர் கட்சிக்குள்ள மட்டுமா அப்படின்னா இல்ல, குடும்பத்துக்குள்ளயும் இந்த மாதிரி காரியங்கள்ல செஞ்சிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா யாரு? இந்த ஆதவ் அர்ஜுனா எதுக்காக குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்? கட்சிகளை விட்டு கட்சி மாறிக்கிட்டு இருக்காரு. என்னதான் விஷயம் அப்படின்னு புட்டு வைத்திருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனாவுடைய மைத்துனர் சார்லஸ் மார்டின். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு ஒரு பேட்டியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா சரியான ஒரு சகுனிங்க. அவரை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் எந்த இடத்துல போறாரோ அந்த இடம் உருப்படாது. முதல்ல ஆதவ் அர்ஜுனா என் குடும்பத்துக்குள்ள வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தரை வந்து நாங்க என்ன பண்றோம், வீட்டுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம், மாப்பிள்ளையா கொண்டு வரோம். வருவர் என்ன பண்ணும், எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பேக் போனா இருக்கணும், எங்க வளர்ச்சிக்கும் ஒரு என்ன பண்ணணும், உறுதுணையா இருக்கணும். ஆனா ஆதவ் அர்ஜுனா அப்படி இல்லை. முதல்ல உள்ள வந்த உடனேயே எங்களுடைய பிசினஸ் ஃபுல்லாவே என்ன பண்ணாரு, டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு கண்ட்ரோல்ல எல்லா பிசினஸும் உள்ள கொண்டு வரணும், எங்களுக்கு இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. அது மாத்திரம் இல்லாம எனக்கும் எங்க அப்பாக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டு இடைவெளியை வர வைக்கிறது ஆதவ் அர்ஜுனாவுடைய வேலையா இருந்தது. கொஞ்ச நாளைக்கு நான் இல்லவே இல்லை, எங்க வீட்டுல இல்லவே இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன், தனியாவே வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த ரேஞ்சுக்கு எங்க குடும்பத்துல இருந்து என்னையே ஒதுக்கி வச்சவரு தான் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திமுகவுக்கு எலெக்ஷன் வேலை பார்க்க போனவர் தான் ஆதவ் அர்ஜுனா. அங்கேயும் சில குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. குடும்பத்துக்குள்ளேயும் சரி, கட்சிக்குள்ளேயும் சரி, பல குழப்பங்களை பின்னாடில இருந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, ஏற்படுத்தி இருக்கிறார். இது எல்லாமே சுதாரித்து கொண்டுதான் திமுக என்ன பண்ணுச்சுன்னா, இவர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு திமுகவை விட்டு இவர் வரல, திமுகவை அடிச்சு துரத்துனாங்க. இவரு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன பண்ணாரு, பிரசாந்த் கிஷோர் கூட தான் என்ன பண்ணாரு, வேலை செஞ்சார். ஏன்னா 2021 எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாரு, திமுக வேலை செஞ்சாங்க சபரீசன் மூலியமா. அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த டீம் வச்சு என்ன பண்ணாரு, அந்த எலெக்ஷன் வேலை எல்லாம் பார்த்தாங்க. அப்பதான் ஆதவ் அர்ஜுனா அறிமுகமாகிறார். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் டீம்ல ஆதவ் அர்ஜுனா ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் அவர் அந்த வேலைகளை செய்றாரு. இங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமா ஆகுறாரு. அப்பவே பல வேலைகள்ல பார்த்திருக்காப்புல, குளறுபடி வேலைகள், சகுனி வேலை எல்லாம் அப்பவே பார்த்திருக்காப்புல. இவருடைய கேரக்டரை தெரிஞ்சுதான் இந்த கேரக்டர் இங்க இருந்தா பெரும் பாதிப்பு அப்படின்னு நினைச்சா திமுக அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க. வெளியே வந்தவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கட்சியில போய் நம்ம சேரலாம், கொட்டையை கலப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் விடுதலை சிறுத்தைகள்ல போய் என்ன பண்ணாரு, ஜாயின் பண்றாரு. விடுதலை சிறுத்தைகள்ல ஜாயின் பண்ணும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் உற்சாகமா தான் இருந்திருக்கிறாரு. தன்னை அப்பதான் என்ன பண்றாரு, முன்னாடி கொண்டு வர பாக்குறாரு. மக்கள் மத்தியில எல்லார் மத்தியிலும் வந்து நான் இருக்கிறேன்ப்பா, பாருங்கப்பா, ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு கேரக்டர் இங்க இருக்குது அப்படின்னு தன்னை காட்டிக்கொள்வதற்காக இறங்கி வேலை செய்யறாரு. ஆரம்பத்துல தலைவர் முதற்கொண்டு எல்லார்கிட்டயும் ஒரு இரக்கமான ஒரு சூழ்நிலை போறாரு. அதுக்கப்புறம் தான் ஆதவ் அர்ஜுனா வேலையை காட்டுறாரு. இது இடையில தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல எழுச்சி வருது அப்படின்னும் பொழுது இங்க திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை விலக்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட இங்க இருக்கிற ஆதவ் அர்ஜுனா சில பல வேலைகளை, குசும்பி வேலைகளை என்ன பண்றாரு, பயங்கரமா செய்யறாரு. ஏன்னா சகுனி இல்ல, அந்த வேலைகள்லாம் பக்காவா என்ன பண்ணுவாரு, செய்வார். அப்படி செய்யும் பொழுதுதான் விசிகாவில இருந்தே திமுக கூட்டணியில இருந்து விசிகாவின் குரலாவே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனை உசுப்பேத்துற மாதிரி, விசிகாவில இருக்கிறவங்க உசுப்பேத்துற மாதிரி இவருடைய பேச்சுகள் அமையுது. திமுக கூட்டணியில எங்களுக்கு ஷேர் வேணும், அதாவது ஆட்சி அதிகாரத்துல வேணும், ஏன் திருமாவளவன் அவர்கள் முதல்வரா வர முடியாதா, இவரே முரண்பாடுகளை ஏற்படுத்துறாரு. இவர்களுடைய பேச்சு திருமாவளவனுடைய பேச்சோ கிடையாது, விசிகாவின் நிலைப்பாடு பேச்சோ கிடையாது. ஏன்னா திருமாவளவனே ஒரு இடத்துல சொல்றாரு, விசிகா அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கு. இங்க ஒரு கட்சி ஆட்சி அமைக்குதுப்பா, அது திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்குதுன்னா விசிகா துணை இல்லாம இங்க கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாது. அந்த நிலைமைக்கு விசிகா வந்துருச்சு. தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை எந்த இடத்துல அவர் உயர்த்தணுமோ அந்த இடத்துல என்ன பண்றாரு, நிறுத்தி உயர்த்துறாரு. இது விசிகாவுடைய நிலைப்பாடு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் ஆதவ் அர்ஜுனா இதை உடைக்கணும், திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை உடைக்கணும், திமுகவுக்கு வெறுப்பு உண்டாக்கணும் அப்படின்ற ரேஞ்சில ஆதவ் அர்ஜுனா பேச்சுகள் ரொம்ப என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுது.
இதை பார்த்த நிர்வாகிகள் எல்லாருமே ஆதவர்ஜுனா மேல ஒரு கண்டனத்தை வைக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவை தூக்கணும், அதாவது கட்சியை விட்டு அவரை விலக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. கட்சியை விட்டு விலகி போறாங்க. போறவரு இவரு விசிகாவில் இருக்கும் பொழுதே திட்டம் போட்டுட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி வருது, ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தராங்க. திமுக கூட்டணியிலிருந்து விசிகா உடைச்சு அங்க திரும்ப ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அம்பேத்கர் புத்தக நிகழ்ச்சியில விசிகா தலைவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. இது பின்னாடி இருந்து யாரு முன்னிருந்து நடத்துறாருன்னா ஆதவர்ஜுனா தான் முன்னின்று நடத்துறாரு. ஏன்னா இந்த மீட்டிங், இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் 2 தலைவர்களை சேர்க்க வச்சு நம்ம பார்த்துட்டோம்னா இங்க திமுகவுக்கு கோவம் வரும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கூட்டணியிலிருந்து விலகி. இந்த மாதிரி காய் நகர்த்துற விஷயத்த ஆதவர்ஜுனா ரொம்ப என்ன பண்றாரு, ரொம்ப உஷாரான பண்றாரு, நடத்திட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா முழுக்க விலைக்கு வைக்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்றாரு. இப்படியா ஆதவர்ஜுனா கட்சிகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள பல திருவிளையாடலை நடத்தி இருக்கிறாரு ஒரு சகுனியா இருந்து. இததான் மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, புட்டு புட்டு வைக்கிறாரு. ஆதவர்ஜுனா எந்த கட்சியில போய் சேர்றாரோ அந்த கட்சி உருப்படாம போயிரும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. விஜய்க்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கங்க. யாருமே சொல்லல, வெளியில இருக்கிறவங்க யாருமே சொல்ல, குடும்பத்தாலே சொல்றாரு. ஆதவர்ஜுனாவுடைய மைத்துனரே சொல்றாரு, எப்பா ஆதவர்ஜுனாவை நீங்க தமிழக வெற்றி கழகத்துல வச்சுக்காதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆதவர்ஜுனா இதே நிலைமையில தமிழக வெற்றி கழகத்துல நீடித்திருந்தால் தமிழக வெற்றி கழகம் காணாம போயிரும். உங்களுடைய கட்சியை நீங்க காப்பாத்தணும்னா இந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும், அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும், இவங்களை ஒன்னா சேர்க்கணும். ஆதவர்ஜுனா அப்படின்ற ஒரே ஒரு புள்ளி எடுத்து மட்டும் வெளியே போட்டுருங்க, கட்சி உருப்பிடுறோம். ஓப்பனா சொல்லி இருக்காருங்க. நம்ம வெளியில இருக்கிறவங்க யாருமே சொல்லல, நான் வந்து சொல்லல, ஆதவர்ஜுனாவுடைய குடும்பத்தாரே சொல்றாரு. ஏன்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியும். இவருடைய பேச்சை பாத்தீங்களா, தமிழக வெற்றி கழக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல இவருடைய பேச்சு எப்படி இருந்தது? அநாகரிகமான ஒரு பேச்சு, வன்முறையை தூண்டுற விதத்துல பேச்சு. விஜய் அவர்கள் கண் எதிர்க்கவே விஜயுடைய கருத்தாகவே இவர் பேசினார், தமிழக வெற்றி கழகத்தின் குரலாகவே பேசினார். இப்படிதான் விசிகாவில பேசி இருக்கிறாரு. ஆனா விசிகா சுதாரித்தது. இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இங்க வச்சிருந்தா கட்சியை உடைச்சி எப்படியானாலும் நடுத்தருவில் கொண்டு வந்துடும், அதுக்கு முன்னாடி தூக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்திலும் போயிட்டு விஜய் அவர்கள் சொன்ன கருத்தாகவே இவர் பேசுறாரு, தமிழக வெற்றியின் கருத்தாகவே இவர் பேசுறாரு. இவருக்கு பர்சனல் ரிவெஞ்ச் இருக்கு. ஆனா அதை எப்படி காட்டுறது அப்படின்றதுனால ஒரு கட்சியின் முகமாகவே, ஒரு கட்சியின் பேச்சாகவே, ஒரு கட்சியின் குரலாகவே, ஒரு கட்சியின் தலைவரின் குரலாகவே இவர் பேசுறாரு. இதையும் தமிழக வெற்றி கழகம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணி அவருக்கு வந்து நான் பரவாயில்ல சூப்பரா பேசுனீங்க. எங்க தலைவரே கம்மியான நேரத்துல தாங்க பேசினாரு. ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட பேசியிருக்காரு. என்ன அவரு பேசுனதுல என்ன கண்டென்ட் இருக்கு? முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கணும். அது மாத்திரம் இல்லாம கரூர் சம்பவத்துல நாங்க எங்க மேல தப்பு இல்லை, இதுதானே. வேற என்ன? இது தவிர்த்துட்டு சிறப்பு பொதுக்குழு கூட கருத்தியலா கொள்கை ரீதியா என்ன பேசினாரு? அவங்களுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தினாரு? இப்படி பேசி கைத்தட்டி வாங்கிட்டா நான் மாசு, இதுதான் ஆதவர்ஜுனாவுடைய பேச்சா இருக்கு. பிரிவினையை உண்டாக்குறது ஆதவர்ஜுனோட வேலை, ஒரு கட்சியில குழப்பத்தை உண்டாக்குறது ஆதவர்ஜுனா வேலை. இன்னைக்கு இதே தமிழக வெற்றி கழகத்துல மேல்மட்டத்திலேயே ஒரு குழப்பம் வந்திருக்கு இல்லையா, பிரிவினை வந்திருக்குதா இல்லையா? ஆதவர்ஜுனால எத்தனை பிரிவினைகள், புசி ஆனந்த் வெர்சஸ் ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி வெர்சஸ் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் வெர்சஸ் ஆதவர்ஜுனா, இப்படியே பல பிரிவுகள் இருக்குல்ல. ஆதவர்ஜுனா மையமா வச்சு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இவ்வளவு பிரிவினைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சுதாரித்துக் கொள்ளுங்க அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தார் சேர்ந்த மார்ட்டினுடைய மகன் ஆதவர்ஜுனாவுடைய மைத்துனர் சார்லஸ் அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறார். ஏங்க திமுக தாங்க அனுப்பிச்சு இவரை வந்து என்ன பண்ணல, இவரு திமுக விட்டெல்லாம் வரல, திமுக அடிச்சு துரந்தது இவரு வேண்டாம். ஏன்னா இவர் கேரக்டர் பத்தி தெரிஞ்சிச்சு, குடும்பத்துக்குள்ளயும் கட்சிக்குள்ள எந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. விசிகாவும் அடிச்சு துரத்துச்சு, ஏன்னா விசிகாக்குள்ள எந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல போய் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அவர் வெளியே அனுப்பிடுங்க, இல்ல கட்டி தமிழக வெற்றி கழகத்தை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு ஆதவர்ஜுனா பத்தி. ஆதவர்ஜுனா கேரக்டர் நவோ இவரை பல ஆண்டு கால அரசியல்ல ஊர்ன மாதிரியும் பல வரலாற்று புத்தகங்களை இவர் படித்த மாதிரியும் அடிச்சு விடுறது, மைக்கு கிடைச்சா அடிச்சு விடுறது, எது வேணாலும் அடிச்சு விடுறது. யாரு கேட்க போறா? 4 செவத்துக்குள்ள தானே பேசுறாரு, ரோட்டுக்கு வந்து பேசினா தானே தெரியும், மக்கள் மத்தியில் வந்து பேசினா தானே தெரியும் இவர் பேச்சுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு. 4 செவத்துக்குள்ள பேசிட்டா, அப்படியே பாதுகாப்புல பேசிட்டா இவர் பெரிய வீரரா, பேச்சாளரா? ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு புட்டு 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 வைக்கிறாரு இவருடைய மைத்துனர் சார்லஸ் அவர்கள். ஆதவர்ஜுனா பத்தி சுயரூபங்கள் எல்லாத்தையும் வெளியால யாருமே சொல்லல,
குடும்பத்தாரே சொல்லி இருக்கிறாரு. இதுக்கப்புறமாவது தமிழக வெற்றி கழகத்துல ஆதவர்ஜுனா வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆதவர்ஜுனுடைய மனைவியின் சகோதரர் சார்லஸ் மார்டின் ஆதவர்ஜுனோட கேரக்டரை பத்தி, ஆதவர்ஜுனா ஒரு கட்சியில இருந்தா அந்த கட்சி எப்படி விளங்காம போகும் அப்படின்றத பத்தி புட்டு புட்டு வைத்திருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.